इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஸ்ரீ குருப்பயோ நமஹ. ஈஷாவாஸ்ய உபனிஷத்து. வேதத்திலே 2 விபாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு. கர்மகாண்டம், ஞானகாண்டம். கர்மகாண்டத்துல விதி நிஷேதங்கள் வரும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடியது கர்மகாண்டம். ஞான காண்டம்னு சொல்றோமே, இதைத்தான் நம்ம வேதாந்தம்னு சொல்றோம், உபனிஷத் அப்படின்னு சொல்லுவோம். இது எதை சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு கேட்டா, ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கும். இந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி தெரிஞ்சுட்டு என்ன லாபம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அதுல ஒரே ஒரு லாபம் மோக்ஷம்னு சொல்லுவார். அதாவது சம்சார பந்த நிவர்த்தி. அதை எப்படி சொல்ல முடியும்? ஆத்ம ஞானத்தினால எப்படி சம்சார பந்த நிவர்த்தி வர முடியும் அப்படின்னு கேட்டா, இப்ப நாம ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோமே, தன்னை பத்தி நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோமோ அந்த நினைப்புகள், அந்த ஞானங்கள் எல்லாமே ஆத்மாவை பத்தின ஒரு தவறான ஞானம், பிராந்தி ஞானம். இந்த பிராந்தி ஞானம் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த யதார்த்த ஸ்வரூபத்தை அஜ்ஞானம் மறைச்சதுனாலே அந்த அஜ்ஞானம் தான் காரணம்னு சொல்றோம். ஏன் ஒரு விஷயத்த நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம்னா, அதை பத்தின யதார்த்த ஞானம் இல்லை, அஜ்ஞானம் இருக்கு. இங்க அஜ்ஞானம்னு சொல்லுவோம். அப்ப ஆத்மஸ்வரூபம் தெரியாததுனாலே, உண்மையான ஸ்வரூபம் தெரியாததுனால நமக்கு தவறானதாக ஞானம் ஏற்படுறது. இந்த தவறான ஆத்ம விஷயக ஞானத்துக்கு காரணமான அஜ்ஞானம் இருக்கே, இதைத்தான் அவித்யை அப்படின்னு சொல்றது. இந்த அவித்யை தான் நமக்கு பந்தம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கு. அப்படியானால் இந்த பந்தன் நிவர்த்தி ஆகிறதுக்கு எது உபாயமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மாவை பத்தின யதார்த்த ஞானம். ஆத்மாவை பத்தி அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நாம தெரிஞ்சுட்டோமானால் அந்த ஞானமானது இந்த அஜ்ஞானத்தை போக்கிடும். பந்தத்துக்கு காரணமான இந்த அஜ்ஞானம் நிவர்த்தியானால் அப்ப பந்தன் தானா நிவர்த்தி ஆயிடும். காரணம் இல்லாததுனாலே, இந்த காரணமானதுனால ஆத்மாவை பத்தின தவறான அபிப்பிராயங்கள், புத்தி எல்லாம் முன்னாடி இருந்ததே, அது கூட எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். அவித்யால வந்த பந்தம் நிவர்த்தி ஆயிடுத்தோன்னு சொன்னா, அப்ப இந்த ஆத்மஸ்வரூபம் கேவலம் தனியாக அது தானே பிரகாசிக்கும். ஆத்மாவுடைய ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லப்படுறது. பரமானந்த ஸ்வரூபமாக இந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறதே, இப்படியே இருக்கிறது தான் மோக்ஷம்னு பேர். மோக்ஷம் அப்படிங்கிறது புதுசா ஒண்ணு வரக்கூடியது இல்லை. மறைஞ்சு இருந்த ஆத்மானந்தம் பிரகாசிக்கிறது, அதுதான் மோக்ஷம். அதுவும் அவித்யால ஆரோபிக்கப்பட்ட பிராந்தி எல்லாம் நிவர்த்தியாகி சுத்தமாக பிரகாசிக்கிறதே, அதுக்குதான் மோக்ஷம்னு பேரு. இதுதான் உபனிஷத்துல ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு பிரயோஜனம். இந்த மாதிரியான அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு மோட்சத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் முமுக்ஷு அப்படின்னு சொல்லப்படுறது. அவன் தான் அதிகாரி. இப்ப இந்த ஞான காண்டத்துக்கு விஷயம்ங்கிறது ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம். பிரயோஜனம் அதை தெரிஞ்சுண்டதுனால வரக்கூடிய மோட்சம், அவித்யா நிவர்த்தி ஏற்பட்டு அதனால வரக்கூடிய மோட்சம்னு சொன்னோம். யாருக்கு இந்த மோட்சம் வேணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அவன் முமுக்ஷு, அவன் அதிகாரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்ப இந்த 3 விஷயமும் எல்லா உபனிஷத்துக்கும் பொதுவானது.
ஈஷாவாசிய உபனிஷத்துக்கு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எல்லா உபனிஷத்துக்கும் இதேதான் விஷயம். எல்லா உபனிஷத்துக்கும் பிரயோஜனம் இதேதான், அதிகாரியும் இதே முமுட்சு தான். இதுல வேணா இன்னும் கொஞ்சம் விசேஷம் சேர்த்துக்கலாமே தவிர மற்றபடி இதை தவிர்த்து புதுசா ஒரு அதிகாரியை கொண்டு வர முடியாது. இதுக்குள்ள நமக்கு நிறைய சம்பந்தங்கள்லாமும் இருக்கு. முமுட்சுக்கு தேவையானது மோட்சம், அதாவது பந்த நிவர்த்தி. அந்த பந்த நிவர்த்திக்கு பந்தத்துக்கு எது காரணமோ அதை நிவர்த்தி பண்ணணும். பந்தத்துக்கு காரணமானது அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு யதார்த்தமான ஆத்ம தத்துவ ஜானம் தான் காரணம். அப்ப அந்த ஆத்மாவுடைய யதார்த்த ஞானத்தை நமக்கு போதிக்கிறது உபனிஷத்து அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உபனிஷத் பிரதிபாத்தியமான ஸ்வரூபம் இருக்கே ஆத்மஸ்வரூபம், அதுக்கும் அதனுடைய பிரயோஜனத்துக்கும் அந்த பிரயோஜனத்தை அபேட்சிக்க கூடிய அதிகாரிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சம்பந்தம் வந்து கொடுத்தோம் இல்லையா? அதனாலதான் இது அனுபந்த சதுஷ்டயம்னு சொல்லுவோம். விஷயம், பிரயோஜனம், அதிகாரி, சம்பந்தம் இதனால இருக்கணும். அப்பதான் யாராவது இந்த புஸ்தகத்துக்கு என்ன பிரயோஜனம் என்ன விஷயம்னா சொல்லாம இருந்தா யாரும் படிக்க மாட்டாளாம். இந்த 4 அனுபந்தத்தை சொன்னாதான் ஒரு புத்திமான் அந்த புஸ்தகத்தை படிப்பான். அதுக்காக இதை சொல்ல வேண்டி இருக்கு. இப்ப ஈஷாவாசிய உபனிஷத்துக்கும் இதேதான் விஷய பிரயோஜனாதிகள், இதுக்குன்னு தனியா ஒண்ணும் கிடையாது. இந்த ஈஷாவாசிய உபனிஷத்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சுக்ல யஜுர்வேதத்துல உள்ளது. சுக்ல யஜுர்வேதத்திலே இப்ப பிரசித்தமாக காண்வ சாக்கை மாத்தியந்தின சாக்கை அப்படின்னு 2 சாக்கைகள் பிரசித்தமாக இருக்கு. அதுல 2 சாக்கையிலுமே ஈஷாவாசிய உபனிஷத்து இருக்கு. ஆனா ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணினது காண்வ சாக்கையில உள்ள உபனிஷத்துக்கு தான் பாஷ்யம் பண்ணியிருக்கார். இந்த சாக்கையிலேயே பிராமணம் இருக்கு, சதபத பிராமணம்னு சொல்றது. அந்த சதபத பிராமணத்திலே பிருகதாரண்யக உபனிஷத்து இருக்கு. பிருகத்தான உபனிஷத்து, பெரிய உபனிஷத்து அது. அதுக்கும் ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கார். எல்லா வேதத்திலையுமே உபனிஷத்து இருக்கு. அப்படி பார்த்தா உபனிஷத்துகள் ஏகப்பட்டது உபனிஷத்து இருக்கு. ஆனாலும் பாஷ்யக்காரால் ஒரு 10 உபனிஷத்துகளுக்கு விசேஷமாக எடுத்து பாஷ்யம் எழுதியிருக்கார். இப்போ அத்தியன சம்பிரதாயத்துல இந்த 10 உபனிஷத்துகள் படிக்கிறதுங்கிறது இருந்துட்டு இருக்கு. இதை தவிர்த்தும் சில உபனிஷத்துகளுக்கு ஆச்சாரியால் பண்ணியிருக்கிற பாஷ்யம் இருக்கு. ஆனா இந்த பఠன பாடன சம்பிரதாயத்துல இந்த 10 உபனிஷத்துகளை தான் வச்சுட்டு இருக்கோம். அதுல ஈஷாவாசிய உபனிஷத் அப்படிங்கிறது இருக்கே, இது சம்ஹிதா பாகத்துல வரக்கூடிய உபனிஷத்து. பிருஹதாரண்யக உபனிஷத்து பிராமண பாகத்துல வரக்கூடியது அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த சம்ஹிதா பாகத்துல வரக்கூடிய உபனிஷத்துக்கு நாம முதல்ல அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல ஆச்சாரியால் முதல்ல ஒரு உபோத்காதம் அவதாரிக்க வைக்கிறார். இங்கதான் முதல்ல இந்த மாதிரி ஒரு விசேஷம் சொல்றார். இந்த மந்திரங்களுக்கு கர்ம காண்டத்துல விநியோகம் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஈஷாவாஸ்யம் இத்தியாதி மந்திரங்களுக்கு கர்ம காண்டத்துல விநியோகம் கிடையாது அப்படின்னு பாஷ்யம் ஆரம்பிக்கிறது. இது எதுக்காக சொல்லணும்? இது தேவைதானா? அது இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு சொல்லி காமிச்சா போறாதா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டா, இது எந்த புஸ்தகத்துல வந்திருக்கோ இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்து, அந்த புஸ்தகம் எப்படி ஆரம்பிக்கிறது? அந்த சம்ஹிதை தானே, காண்வ சம்ஹிதை, அது இஷயத்வான்னு ஆரம்பிக்கிறது. இஷயத்வான்னு ஆரம்பிச்சு இந்த அத்தியாயத்துக்கு முன் அத்தியாயம் பரியந்தம் உள்ள அங்க படிக்கப்பட்ட மந்திரங்கள் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கர்மாவில சம்பந்தம் இருக்கு. இஷயத்வாங்கிற அந்த மந்திரத்தை எடுத்துட்டோம்னா, இதுக்கு தர்ஷபூர்ண மாசத்துல யாகத்துல அந்த மாடுகிட்டேந்து கண்ணுக்குட்டிய பிரிக்கிறதுக்கு, பிரிச்சு வச்சாதானே அந்த அப்புறம் பால் கறக்கிறதுக்கு பால் வரும். அதனால அதை பிரிக்கிறதுக்கு ஒரு சாக்கைய, பலாச சாக்கைய வச்சுட்டு பிரிக்கணுமா. வத்ச அபாகரணம் அப்படின்னு பேரு. அந்த சாக்கைய சேதனம் பண்ணிட்டு வரச்ச, அதை வெட்டி எடுத்துட்டு வரணும் இல்லையோ, அந்த வெட்டி எடுத்துட்டு வர்றதுக்கு இஷயத்வாங்கிற மந்திரத்தை இது சொல்லி எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்படி பார்த்தோம்னா ஆரம்பத்திலேருந்து இதுவரையில் வந்த அத்தனை மந்திரங்களுக்கும் கர்ம காண்டத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வேலை இருக்கு. இதான் விநியோகம்னு சொல்றது.
மந்திரங்களுக்கு கர்மகாண்டத்துல என்ன வேலை அப்படின்னு சொன்னா அதை சொல்லிதான் அனுஷ்டானம் பண்ணணும். அந்த மந்திரங்கள் நம்ம அனுஷ்டானம் பண்ணக்கூடிய விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட அர்த்தத்தை நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கும். பிரயோக சமவேத அர்த்த ஸ்மரணம், இதுதான் மந்திரத்தினுடைய பிரயோஜனம்னு மீமாம்சக்கால் சொல்லுவார். அந்த எதை அனுஷ்டானம் பண்றோமோ அதோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தெரிவிக்கும் மந்திரங்கள். ஆக மந்திரத்தை சொல்லி அந்த பதார்த்தத்தை அனுஷ்டானம் பண்ணணும். இது நியம விதி எப்படி இருக்கு. இப்ப நமக்கு என்ன தோணும், ஆரம்பத்திலேருந்து இவ்வளவு தூரம் எல்லா மந்திரங்களும் கர்மகாண்டத்துல ஏதோ ஒரு காரியத்துக்கு அங்கமாக விநியோகம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஈஷாவாஸ்யம் இதுவும் அதோட சேர்ந்தது தானே. ஆக இந்த மந்திரங்களுக்கும் கர்மகாண்டத்துல சம்பந்தம் இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு தோணலாம். இப்ப இருந்தா என்ன, கர்மகாண்டத்துல இந்த மந்திரங்களுக்கு சம்பந்தம் இருந்துட்டா நமக்கு என்ன நஷ்டம், இதை இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா இருக்கு. அதுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. இந்த மந்திரங்களுக்கெல்லாம் கர்மகாண்டத்தோடு சம்பந்தத்தை நாம சொல்லிட்டோம்னு சொன்னால் இதுல சொல்லப்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அந்த ஆத்மஸ்வரூபத்துல தாத்பரியம் இல்லாத போயிடும். ஆத்மஸ்வரூபத்துல தாத்பரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்ப கர்மகாண்டத்துல சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த மந்திரங்கள் வந்திருக்குன்னு தான் சொல்லும்படியாக ஆகும். ஆக இந்த ஆத்மஸ்வரூபம் நமக்கு கிடைக்காது போயிடும். முமுட்சுவுக்கு மோட்சத்துக்கு எந்த ஆத்மஸ்வரூபத்துடைய யதார்த்த ஞானம் வேணுமோ அந்த ஞானம் கிடைக்காம போயிடும். அதனால தான் பாஷ்யக்காரால் இந்த உபனிஷத் மந்திரங்களுக்கு, ஈஷாவாஸ்யம் இத்தியாதி மந்திரங்களுக்கு கர்மகாண்டத்தோடு சம்பந்தம் இல்லை, இது சுதந்திரமாக ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்காகவே வந்தது, அதுக்கு இந்த மாதிரி பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த ஈஷாவாஸ்யாதி மந்திரங்களுக்கு கர்மகாண்டத்துல சம்பந்தம் இல்லை அப்படின்னு முதல்ல நிரூபணம் பண்றார். கர்மகாண்டத்துல இந்த மந்திரங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா. அதுக்கு பாஷ்யக்காரால் என்ன பதில் சொல்றாருன்னு சொன்னா, சாதாரணமா மந்திரங்களுடைய பிரயோஜனம் என்னன்னா கர்மாவோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நமக்கு அந்த சமயத்துல ஞாபகப்படுத்துறது. இது மந்திரத்தினுடைய பிரயோஜனம். அது எல்லாமே அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுக்கு அனுகூலமாக இருக்கும். அப்படிதான் இதுவரையில் பார்த்திருக்கோம். ஆனா இந்த ஈஷாவாஸ்யம் இத்தியாதி மந்திரங்கள்ல ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்லி இருக்கே, இந்த ஆத்ம தத்துவ ஞானமானது கர்மாவில பிரவருத்தி வரத்துக்கே பிரதிபந்தகமாக அமையிறது. அப்ப இது எப்படி அது பிரதிகூலமானா இருக்கு. அதனால இது கர்மகாண்டத்துல இதுக்கு விநியோகம் சொல்ல முடியாது. இது பாஷ்யக்காரால் சொல்றார். எப்படின்னு கேட்டா, இந்த உபனிஷத்துல 1-2 பார்ப்போம். இந்த உபனிஷத்துல ஆத்மாவை பத்தி சொல்லும் போது அது பரம சுத்தம்னு சொல்றது. சுத்தம் அபாப வித்தம் அப்படின்னு சொல்றது. சுத்தமா இருக்கு. பாப வித்தம் அப்படி இல்லை அப்படிங்கிறது. பாபம்னா இங்க புண்ணியம் பாபம் இதோடு சம்பந்தம் இல்லாதது. மொத்தம் ஒரு கர்மானுஷ்டானம் பண்றான்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய புண்ணியம் தனக்கு வேணுங்கிறதுக்காகத்தானே பண்றான். இந்த ஆத்மாவுக்கு புண்ணியத்தோடு சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டானே, ஆனால் இவன் பண்ணினாலும் புண்ணியம் வராது அப்படின்னுட்டாக்க அப்ப அவன் எதுக்காக பண்ணுவான் இல்லையா. அதனால இந்த உபனிஷத்திலே ஆத்மாவே புண்ணியபாப சம்பந்தம் இல்லாததாக நிரூபணம் பண்றது கர்ம பிரவருத்திக்கே விரோதமாக இருக்கு. இன்னும் இந்த ஆத்மா ஒண்ணுன்னு சொல்றது, இங்க ஒண்ணு சர்வகதம் எல்லா இடத்துலயும் வியாபகமா இருக்கு, ஏகம் அப்படின்னு சொல்றது. ஒரே ஒரு ஆத்மாதான் மொத்தமே இருக்குன்னு சொல்லிட்டா இவனால அனுஷ்டானமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா எஜமானன்னு ஒருத்தன் வேணும், ரித்விக்குகள்னு இன்னும் வேறெல்லாம் வேணும். அவ எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி ஆகணும். ஒரே ஒரு ஆத்மாவை வச்சுட்டு என்ன பண்ண முடியும். அதனாலே இந்த உபனிஷத்தினால வரக்கூடிய அந்த ஆத்ம தத்துவ ஞானம் இருக்கே, இது கர்ம பிரவருத்திக்கே விரோதமாக இருக்கிறதுனாலே இந்த மந்திரங்களுக்கு கர்மாவில விநியோகம் வராது அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றார். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும்,
நாம எந்த ஆத்மாவை பத்தி லோகத்துல நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோமோ, நான் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆத்மா இருக்கோ இல்லையோ, அந்த ஆத்மாவுக்கு கர்த்திருவம், போக்திருத்துவம், புண்ணிய பாப சம்பந்தம் எல்லாமே இருக்கு. இன்னும் அந்த ஆத்மா நிறைய இருக்கு, தனித்தனியாக இருக்கு. எனக்கு ஒரு ஆத்மா, உங்களுக்கு ஒரு ஆத்மா அப்படின்னு. ஆக ஆத்மாவை பத்தி நமக்குள்ள அனுபவம் வேற மாதிரியா இருக்கு. அப்ப உபனிஷத்து ஆத்மாவை பத்தி சொல்லக்கூடிய விஷயம் அத்தனையும் நம்மளுடைய அனுபவத்துக்கு விருத்தமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை நாம எப்படி நம்ப முடியும்? உபனிஷத்து சொல்றது ஆத்மாவுடைய யதார்த்த ஞானம் அப்படின்னு எப்படி ஏத்துக்க முடியும்? நம்ம அனுபவத்துக்கு விரோதமாக வேதம் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தால் அதை நாம கவுனம்னு சொல்றோம். சும்மா கவுன பிரயோகத்துக்கு உதாரணம் சிம்மம் அப்படின்னு ஒரு மாணவனை பார்த்து சொல்லிட்டான். அவன் சிம்மம் ஆக முடியுமா? அப்ப கவுனமாக சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய அர்த்தத்தை வேறையா எடுத்துக்கணும். அப்ப ஆத்மாவை பத்தி உபனிஷத்து சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஸ்வரூபமும் நம்மளுடைய அனுபவத்துக்கு விரோதமாக அமைஞ்சிருக்கிறதுனாலே இதுல அந்த உபனிஷத்துக்கு தாத்பரியம் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம் வரும். இந்த ஆக்ஷேபத்துக்கு ஆச்சாரியால் என்ன சமாதானம் கொடுக்குறான்னு சொன்னா, இது தாத்பரியேன்னு சொல்லப்பட்டதாக இருக்கு. உபனிஷத்துகளுக்கு இந்த ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறதுல தாத்பரியம் இருக்கு. அதனால சிம்ஹமானவகா மாதிரி இல்லை. சிம்ஹாமானவகான்னு சொன்னா அவனை சிம்மம்னு சொல்றதுல தாத்பரியம் கிடையாது. அவன் நல்ல பராக்கிரமசாலி, நல்ல சூரன் அப்படின்னு சொல்றது, வசத்தியா சொல்றதுல தாத்பரியமே தவிர அவனும் சிம்மமும் ஒண்ணுதான்னு சொல்றதுல தாத்பரியம் இல்லை. ஆனா இங்கே உபனிஷத் சொன்ன ஆத்மஸ்வரூபத்துல தாத்பரியம் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா அதுக்குதான் 6 லிங்கங்கள் சொல்லியிருக்கா. உபக்கிரமோபசம்ஹாரவ், அபியாசா, அபூர்வதா, பலம், அர்த்தவாதா, உபபத்திஷ்ட, லிங்கம் தாத்பரிய நிர்ணயம். ஆரம்பம் கடைசி, உபக்கிரமம் உபசம்ஹாரம். ஒரு உபனிஷத்தை எடுத்துட்டோம்னா ஆரம்பம் கடைசி இதை ரெண்டையும் அந்த பாகத்துல பார்த்தோம்னா அது ஒரே தாத்பரியம் கொண்டதாக இருக்குன்னு சொன்னால் அங்க சமக்கிரமா அந்த உபனிஷத்துடைய தாத்பரியம் அந்த விஷயத்துலதான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் சொன்னால் அது தாத்பரிய விஷயம்னு கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா சாந்தோக்கியத்தினுடைய 6வது அத்தியாயத்திலே தத்துவமசின்னு 9 தடவை உபதேசம் பண்ணினார். ஒரு தடவை உபதேசம் பண்ணி போறல, திருப்பி திருப்பி சொல்ல முடியாயிடுச்சு. அப்ப அதுல தாத்பரியம் இருக்குன்னு தெரியுது. அபூர்வம், அபூர்வத்துவங்கிறது என்னன்னு கேட்டா இந்த மாதிரி இந்த ஸ்வரூபத்தை இதுக்கு முன்னாடி நம்ம வேற எந்த பிரமாணத்தினாலையும் அறிந்ததில்லை, தெரியாத விஷயம், அதுதான் அபூர்வம். இதை தெரிஞ்சுண்டா இந்த பலம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு, மோட்சரூப பலம். ஆக பலவத்தாக இருக்குது. அதே மாதிரி பிரத்யக்ஷாதி விரோதம் பிராப்தமாகும் போது அந்த விரோதத்தை எப்படி பரிகாரம் பண்ணணுங்கிற உபபத்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதோடு அர்த்தவாதங்களும் நிறைய இருக்கு. இந்த அத்வைத ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் கதை சொல்லணுமோ எல்லாம் சொல்லி வச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அதுலதான் தாத்பரியம் அப்படின்னு நாம கண்டுபிடிக்க முடியும். தாத்பரியம் அதுல இருக்குன்னு சொல்லிட்டா அப்போ நம்ம அனுபவம் தான் தவறானது அப்படின்னு சொல்லணும். நமக்கு தப்பான அனுபவம் வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, அஜ்ஞானங்கள்லாம் போறாதா, அது இருக்கு. ஆகையால நம்மளுடைய அனுபவம் தான் தவறு, நாம நம்மளை திருத்திக்கணுமே தவிர உபனிஷத்தை திருத்த போகக்கூடாது அப்படின்னு கிடைக்கும். இதை இன்னும் திருடப்படுத்துறதுக்கு பாஷ்யக்காரர்கள் என்ன சொல்றான்னா, இந்த ஒரு உபனிஷத்து தான் இப்படி சொல்லியிருக்குன்னு நினைக்க வேண்டாம், எல்லா உபனிஷத்தும் இப்படிதான் சொல்லியிருக்கு ஆத்மாவை பத்தி. இந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி, அதனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நீங்க எந்த உபனிஷத்துல பார்த்தாலும் இப்படிதான் கிடைக்குமே தவிர இந்த உபனிஷத்துல ஒரு மாதிரியாகவும் அந்த உபனிஷத்துல வேற மாதிரியாகவும் ஆத்மாவை சொல்லியிருக்குன்னு சொல்ல முடியாது. இங்க அத்வைதமா சொல்லியிருக்கு, அங்க துவைத்தமா சொல்லியிருக்குன்னா சொல்றதுக்கு இல்லை. இதே ரூபந்தான் எல்லா இடத்துலையும், இங்க சொன்ன அதே பிரயோஜனம் தான் எல்லா இடத்துலையும், இதே அதிகாரி தான் எல்லா இடத்துலையும். இதைத்தான் கதி சாமானியம்னு சொல்லுவாங்க. எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் இந்த விஷயம் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அதை மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். ஆக நாம தான் நம்ம அனுபவம் தப்புன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர உபனிஷத் சொல்லி கொடுத்த அந்த ஆத்மஸ்வரூபம் அது தவறானது இல்லை, அது கரெக்டு. நமக்கு தெரியல,
இதுக்கு சம்வாதமாக பாஷ்யக்காரர் இன்னொன்று அங்க என்ன சொல்றான்னா, கீதையும் அப்படித்தான் சொல்லி கொடுக்கறது. இதை நம்ம அப்புறமா பார்ப்போம். கீதையும் ஆத்மஸ்வரூபத்தை பத்தி இந்த உபனிஷத்து எப்படி சொல்லி கொடுத்திருக்கோ இதே அபிப்பிராயத்தை தான் தெரிவிக்கிறது. மோட்ச தர்மமும் அதேதான். புராணங்கள் கூட இதே அர்த்தத்தை தான் சொல்றது. ஆக இத்தனை புஸ்தகங்களும் நமக்கு ஆத்மாவை பத்தி ஒரே மாதிரியாக தெரிவிக்கிறதுனாலே அந்த ஆத்மஸ்வரூபமானது ஔபச்சாரிகம்னு சொல்லிட முடியாது. அதுதான் உண்மை, அதுதான் வாஸ்தவமான ஸ்வரூபம் அப்படின்னு நாம ஒத்துக்க வேண்டி இருக்கும். இத முன்னாடி தீர்மானம் பண்ணிவிட்டா அப்ப நமக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னு கேட்டா, இதுதான் ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னால் அப்ப கர்மகாண்டம் எதுக்காக வந்தது இல்லையா? அது வியர்த்தமா போயிடுமே, அதுக்கு எப்படி பிராமாண்யம் கொடுக்கறதுன்னு. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு ஆச்சாரியால், அது இந்த ஆத்ம ஜானம் வரத்துக்கு முன்னாடி ஒரு சுவாபாவிகமான ஆத்ம ஜானம் இருக்கோ இல்லையோ, தன்னை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கு இல்லையா? அப்ப பாக்குறச்ச நான் இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை செஞ்சு இந்த பலத்தை நான் அடையணும், ஆக கர்த்திருவம் போக்திருத்துவம் எல்லாம் தனக்கு உண்டுன்னு ஒரு நிச்சயம் இருக்கு இல்லையா? அப்படி உள்ள ஆத்ம ஜானம் யாருக்கு இருக்கோ அவன் தான் அதிகாரி. அவனுக்காகத்தான் அவனுடைய அபீஷ்டமான லட்சியத்தை அடையறதுக்கு உபாயம் சொல்லி கொடுக்கறது சாஸ்திரம். அதுல இன்னும் சில நியமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு பூர்வமீமாம்சையில. எந்தெந்த மாதிரி அவன் இருக்கணும், எந்தெந்த மாதிரி இருக்கக்கூடாது, எந்த மாதிரி இருந்தால் அவனுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த அதிகாராத்தியாயத்துல பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. அதையும் நம்ம சேர்த்துக்கணும். அந்த பலம் வேணும்னு ஆசைப்பட்ட மாத்திரத்துல அவன் அதிகாரி ஆயிட முடியாது. அவனுக்கு வேற பல விசேஷங்கள் அதிகாரி விசேஷனம்னு சொல்லப்படுறது தேவையாக இருக்கு. அதெல்லாம் இருந்தா தான் அவன் யோக்கியன், அதிகாரி ஆக முடியும். அவன் அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி அவனுக்கு அபீஷ்டமான பலத்தை அடைய முடியும். ஆக அனதிகாரி பலத்தை அடைய முடியாது. மனுஷனா இருக்கலாம், ஆனா இவன் அதுக்கு யோக்கியத்தை இல்லாதவன் அப்படின்னு சொன்னா அவன் கர்மானுஷ்டானம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஆக யாருக்கு எது விதிக்கப்பட்டிருக்கோ அவன் அந்த கர்மாவை உபயோகப்படுத்திட்டு பலத்தை அடைய முடியும். ஆனா அந்த மாதிரி அதுக்கு அதிகாரியாக இருக்கிறவன் நிச்சயமாக ஆத்மாவை கர்த்தாபோக்தான்னு புரிஞ்சுட்டவனா இருக்கணும். இந்த விபரீதத்துல சொன்ன மாதிரி புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுட்டு இருந்தா அவனால பண்ண முடியாது. ஆக இந்த கர்மகாண்டத்தினுடைய பிரவൃத்தியே இந்த உபனிஷத்துல சொல்லக்கூடிய ஆத்ம ஜானம் வரத்துக்கு பூர்வ காலத்துலதான் அதுக்கு பிரவൃத்தி. உபனிஷத் தத்துவ ஜானம் ஆனதுக்கு அப்புறம் அது கிடையாது, கர்மகாண்ட பிராமணியம் கிடையாதுதான். அப்போ எது பரியந்தம் சுவாபாவிகமான ஆத்ம ஜானம் கொண்டவனாக மனிதன் இருக்கானோ அது பரியந்தம் அவன் பிரவೃத்தி நிவர்த்தி விதி நிஷேத சாஸ்திரங்களுக்கு அவன் அதிகாரியாகிறான். ஆத்மஸ்வரூபத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு உபனிஷத் பிரதிபாத்தியமான ஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டானே ஆனால் உடனே அவன் கர்மகாண்டத்திலேருந்து வெளியில வந்துடுறான். அப்புறம் அவன் கர்மகாண்ட அதிகாரி கிடையாது. ஆக இப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணுறதுக்காக வந்தது உபனிஷத். இந்த ஈஷாவாசிய உபனிஷத்தும் அதே ஆத்மஸ்வரூபத்தை சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கு. இங்க உள்ள வாக்கியங்களும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. கர்மகாண்டத்துக்கு அதிகாரி இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி அவன் இருப்பான். ஆனா இந்த ஞானம் வந்த பிறகு அந்த அதிகாரியாக அவன் இருக்க முடியாது. அதனால இப்பேற்பட்ட ஒரு முமுட்சுவுக்கு அவனுடைய அபீஷ்டமான பலம் மோட்சம் இல்லையா, அந்த மோட்சத்துக்கு மார்க்கத்தை தெரிவிக்கணும், அதுக்கு உபாயத்தை தெரிவிக்கணுங்கிறதுக்காகத்தான் உபனிஷத்து வந்தது. அது ஏற்கனவே நாம சொன்ன மாதிரி ஆத்மாவை பத்தின ஒரு அஜ்ஞானம் இருக்கே, இந்த அஜ்ஞானம்தான் இவனுக்கு பந்த ஹேது அப்படின்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா பந்தஹேத்துவான அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணினால் தான் இவன் முக்தி அடைய முடியும். அப்ப அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரே சாதனம் தத்துவ ஞானம். ஞானம் வந்தா தான் அஜ்ஞானம் போகுமே தவிர வேற என்ன பண்ணாலும் அதை விரட்ட முடியாது. ஆகையாலே ஆத்மாவுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை தெரிந்துக்காத காரணத்தினாலே அந்த அஜ்ஞானத்தினாலே இவனுக்கு பந்தம் வந்திருக்கு அப்படின்னு தீர்மானிச்சோம். ஆனால் அது தீர்மானம் பண்றதுக்கு நிறைய விசாரங்கள்லாம் இருக்கு. தீர்மானமும் ஆயிடுத்து. ஆத்ம விஷயகமான அஜ்ஞானம்தான் இவனுக்கு பந்த காரணம் அப்படின்னு தீர்மானம் ஆனத்தினாலே
அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தேவையான ஆத்மாவுடைய யதார்த்த ஞானம் இருக்கே, அதுக்காகத்தான் உபனிஷத்து வருது. அப்படி இருக்கும்போது இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்திற்கு, இந்த உபனிஷத்துக்கும் நம்ம வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. விஷயம் பிரயோஜனாதிகள்லாம் இருக்கு. ஆபாத்ததாக பார்த்தோம்னா நமக்கு ஒன்றும் சரியா அர்த்தம் புரிய மாட்டேங்கிறது. பல இடத்துல சந்தேகம் வருது. ஆக இதை நிவர்த்தி பண்றதுக்கு சரியானபடி விஷயத்தை தெரிஞ்சுண்டு வியாக்கியானம் பண்ண ஒண்ணு வேணும். அந்த வியாக்கியானம் தான் ஆச்சாரியால் பண்ணின பாஷ்யம், ஈஷாவாஸ்யோபனிஷத்துக்கு பாஷ்யம். ஆக இந்த பாஷ்யம் நாம மேற்கொண்டு படிக்க போறோம். பாஷ்யத்துல சொன்ன விஷயத்தை அதை அனுசரித்து உபனிஷத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். இதுதான் இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்துக்கு பாஷ்யத்துல ஆச்சாரியால் கொடுத்திருக்கக்கூடிய அவதாரிகை. ஓம்